ஃபேரி ரோசஸ் இருக்கு, பன்னீர் ரோசஸ் இருக்கு, நாட் ரோசஸ் இருக்கு, 7 days இருக்கு, காஷ்மீர் இருக்கு. 30 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 120 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா வரைக்கும் கூட நம்மள்ட்ட ரோஸ் ஐட்டம் இருக்கு. ஏன்னா இது ஒரு ரேர் வெரைட்டி, கிரீன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இதுதான் ஃப்ளவரிங்க, இதுதான் பூவேவா? இதே பூவு. இது பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. க்ரீன் ரோஸு, வைலட்டு, நைட் குயின், அதாவது ரேர் வெரைட்டி ரோஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பீஸ் ரோஸ் கேட்டாலுமே நான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நான் டெலிவரி பண்ணுறேன். செடி நீங்கள் வந்த பிறகு எதுவும் டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்கனாலுமே நான் ரீபேமெண்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஸ்ரீலங்கா, அந்தமான் நிக்கோபார் தீவு வரையும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போயும் சொல்கிறோம், நீங்கள் ஒரு செடி எடுத்தாலுமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். பிரம்ம கமலம் இது தெரியும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும். அது நைட்டு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே பூ பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் கிடைக்காம தேடி அலைஞ்செல்லாம் வந்து வாங்குவாங்க. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வரும். இது ஷண்பவ பூ, கிராப்டட் வெரைட்டி, கிராப்டிங் வெரைட்டி. இது பாட்லேயே வைக்கிறது. இது எல்லாமே பாட்டிங்கில் வச்சு பூ பூக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு சைஸில் வச்சாலே போதும். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பிளான்ட் நல்லா வளரும். இது ஒரிஜினல் பிரீடு பச்சைக்காம்பு முல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள முல்லை வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முல்லை, சந்தன முல்லை மட்டும்தான் வருது. பால் முல்லை மட்டும்தான் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பச்சைக்காம்பு முல்லை ஒரிஜினல் பிரீடு, அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 40 ரூபீஸ்லேருந்து கவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். கொய்யா வெரைட்டி, தாய்வான் பிங்க்கு டெரஸில் வளர்க்குறது தான். இது காய் நிறையா பிடிக்கும். ஒரு 6 மந்த் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா டெரஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளரும், நல்லா காய் கொடுக்கும். கிராப்டட் தான். ஹெர்பல் பிளான்ட்னா சீர் பச்சைலன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிச்சாலோ மேலே எது ரேசஸ் ப்ராப்ளம் வந்தாலோ இதை அரைச்சி தடவுனா அது சரியாயிரும். அதேமாதிரி இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு, பூச்சி, பள்ளி, பாய்ச்சம் இது இருக்கிற இடத்துல வந்து எதுவுமே வராது. ஹாய் கைஸ், நான் உங்க ரஃப்யூல் டிஜிட்டல் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான நர்சரி கார்டன்ல தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வெறும் ரோஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இவங்க கிட்ட நீங்கள் சிங்கிள் பீஸில் ரோஸ் வாங்கினீங்க அப்படின்னா 30 ரூபாயிலேருந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்காக தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபா லெஸ் பண்ணி 25 ரூபாயில இருந்தே உங்களுக்கு இந்த ரோஸ் செடியெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 25 வகையான ரோஸ் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸில் இருக்கு, என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என் பேர் வந்து அப்துல் சலாம். கடை பேர் வந்து விவசாய நர்சரி கார்டன், திருப்பூரில் இருக்குது. திருப்பூர்லன்னா பிஎன் ரோடு, வாவிபாளையம் மெயின் ரோடு, ஊத்துக்குழி போகலாம். இப்போ கரெக்டான லொக்கேஷன் சொல்ல போனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதாவது இங்கே திருப்பூருக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நெறிப்பரிசல்னு அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பு தான் தோட்டத்துப்பாளையம்னு, அங்கே லொக்கேட் ஆகிருக்கு நம்ம கடை. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகை செடியும் இருக்குது. பூ, பழம், மரக்கண்டு, இன்டோர் ஐட்டம்ஸு, இன்டீரியல் ஒர்க் ஐட்டம்ஸ், பிளான்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் பிளான்ட்ஸு, ஹெர்பல் பிளான்ட்ஸு, எல்லாமே A to Z நம்ம கடையில் இருக்குது. அதுக்கு தேவையான பாட்ஸு, சிமெண்ட் பாட்ஸுன்னு இருக்குது, செராமிக்கல்லையும் இருக்குது, பிளாஸ்டிக் பாட்ஸ் ஐட்டமும் இருக்குது. நமக்கு எது தேவைப்படுதோ, கார்டன் ஒர்க்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே இருக்குது. எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கடையில் சிறப்பான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியாக இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா, ஸ்ரீலங்கா, அந்தமான், ஒரு செடியாக இருந்தாலுமே நம்ம டெலிவரி ஒரு செடியாக இருந்தாலுமே பண்ணி கொடுக்க முடியும் ப்ரோ. செடி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள செடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி. போய் சேர்ற வரைக்கும் நான் கேரண்டி. செடி காஞ்சாலோ வாடினாலோ நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை எனக்கு. இது வந்து ஓப்பன் பாக்ஸில், அவங்க வந்து டோர் டு டோரு வேணாம், எனக்கு ஓப்பன் பாக்ஸில் வச்சு அமுச்சு விடுங்க சொன்னாங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் போட்டு விடுவோம். சரி, இது வந்து ஓப்பன் பாக்ஸாக தான் போகும். நமக்கு எப்படி சேஃபாக அனுப்பிச்சு விடுவீங்க? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்க இப்படி. இதை ஃபஸ்ட்டு பெரிய பிளான்ட் ஐட்டத்தை இப்படி வச்சுக்கிறோம். சரி, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரப்பர் பிளான்ட் ஐட்டத்தை எடுக்கிறோம். சரி, இப்போ சைனீஸ் எவர் கிரெயின், அக்லோனியம் வெரைட்டிஸ். ஓகே, இது அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, இது ஓப்பன் பாக்ஸில் போயிடும். இதில் வந்து டொயின் கட்டிடுவோம். கட்டிட்டு அட்ரஸ் எழுதுறது இருந்தால் கீழே அட்ரஸ் எழுதி, சரி, இது வீட்டுக்கு போகிறப்ப சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க ப்ரோ. சரி, இப்போ வந்து செடின்றனால லைவ் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி அவங்கள்ட்ட சொல்கிறப்பயே நம்ம கொடுத்து ஏற்றி விட்டோம்னா அவங்க சேஃப்டியாக கொண்டு போய் இறக்குன பிறகு நமக்கு வந்து நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு இங்கே கொரியர் புக் பண்ணிட்டாங்கன்னு மெசேஜ் அவங்களுக்கும் போயிடும், எனக்கும் வந்துடும். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போய் ரீச் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மொபைலில் ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம இது வரைக்கும் கொரியர் பண்ணது நீங்களே படிச்சு பாருங்கள் ப்ரோ, எந்தெந்த ஊருண்டு. அப்புறம் ராணிப்பேட்டை, வத்தலக்குண்டு, மேட்டுப்பாளையம், இன்னும் அப்புறம் வத்தலக்குண்டு, கோயம்பேடு வரை, சென்னைக்கெலாம் அனுப்பிச்சிருக்காங்க.
பாருங்க பரவாயில்ல, ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ரோஸு. ஓகே. இது விலை பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. 40 rupees. 2 லிட்டர் கவரில் வரும், 40 ரூபா விலை தான். இது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கல் ரோஸு. ஓகே. இது விலை பார்த்தீங்கன்னா 50 வரும். இது பார்த்தீங்கன்னா ஊட்டி பொக்கே. ஓகே. இது பார்த்தீங்கன்னா அதே 50 தான் வரும். இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். இதே சின்ன கவரில் வந்துச்சுன்னா 50-40 கூட கிடைக்கும். நீங்கள் பல்காக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா 30 கூட பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் கல் ரோஸு, பியூர் எல்லோ. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஹம்மிங் ரோஸு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். ஆல் ஓவர் இந்தியா வரையும் டெலிவரி கொடுக்கலாம். எல்லா ரோஸுமே எல்லா செடியுமே ஆல் ஓவர் இந்தியா வரையும் டெலிவரி கொடுக்கலாம். ஒரு பீஸாக இருந்தாலும் டெலிவரி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் கலரு. இது பெங்களூர் ஐட்டம் தான். இது 100 ருபீஸ் வரும். சின்ன பேக்கில் வந்துச்சுன்னா 50 ருபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா செரி ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். ஆல் ஓவர் இந்தியா வரையும் டெலிவரி கொடுக்கலாம் ஒரு செடியாக இருந்தாலும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹம்மிங் ரோஸு, எல்லோ கலர் டபுள் லெமன் ஷேடில் வரும். இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். சின்ன செடி எடுத்தீங்கன்னா 50 ருபீஸ் வரும். இது ஆல் ஓவர் இந்தியா உள்ள எல்லா ரோஸ் செடியுமே டெலிவரி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 7 days ரோஸு. இது எல்லா நாளுமே பூக்கும். ஒரு 6 மாதம் 7 மாதம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ண செடியாக இருந்தால் ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 பூ கூட தாராளமாக கிடைக்கும். இந்த செடியும் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா டபுள் டுவனு. இது பெங்களூர் ஐட்டம் தான். இது நல்லா பூக்கும். அதே மாதிரி சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு செடி எடுத்தாலுமே ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு எனக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி இது பண்ணுறதா இருந்தாலும் அந்த விஷயத்துலேயும் ஹைட் பண்ணுவோம். நீங்கள் லைஃப் டைம் வரையும் நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட் வச்சுக்கலாம். இந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுற உரம், ஃபெர்டிலைசரு, லிக்விட் மருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது எது தேவையோ நீங்கள் கொரியர் சொன்னீங்கனாலே போதும், நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுக்கலாம். அது மாதிரி ஸ்ரீலங்கா, அந்தமான் நிக்கோபார் தீவு வரையும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்பயும் சொல்கிறோம், நீங்கள் ஒரு செடி எடுத்தாலுமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸுன்னு வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையா வெரைட்டி இருக்குது. அது மாதிரி 30 ரூபாலேருந்து ஆரம்பிச்சு 120 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா வரைக்கும் கூட நம்மள்ட்ட ரோஸ் ஐட்டம் இருக்குது. ஃபேரி ரோசஸ் இருக்குது, பன்னீர் ரோசஸ் இருக்குது, நாட் ரோசஸ் இருக்குது, 7 days இருக்குது, காஷ்மீர் இருக்குது, டபுள் டுவன் இருக்குது, பிரிட்டிஷ் குயின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரோஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஹம்மிங் ரோஸ் இருக்குது, காஷ்மீர் ரோஸ் இருக்குது, எல்லா வெரைட்டியுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஹைப்ரிட் செம்பருத்தி வெரைட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஹைப்ரிட் செம்பருத்தி வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு 18 கலர் வேரியன்ட் இருக்குது. 18 கலருமே இப்போ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பிங்க்கில் அடுக்கு பந்துப்பூன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வரும். அதுலேயே ஆரஞ்சு வெரைட்டி இருக்குது. இது பெரிய ஆரஞ்சு கலரு, பெரிய வெரைட்டியாக இருக்கும். இது வந்து பிங்க் ஷேடு. அதுலேயே எல்லோ இருக்குது, லைட் ஆரஞ்சு கலரும் இருக்குது. செம்பருத்தியில் எத்தனை கலர் இருக்குது? மொத்தம் 18 கலர் வெரைட்டி இருக்குது செம்பருத்தி. இதுவும் டெரஸில் வளர்க்குறதுக்கு நல்ல பிளான்ட் தான். நீங்கள் தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம், நிலத்திலேயே வச்சு வளர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர் அவைலபிள் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஓகே. 7 கலருமே பிங்க் இருக்குது, கோல்டன் ஒயிட் இருக்குது, கோல்டன் ஒயிட்டு, அதுலேயே ஃபுல் ஒயிட் இருக்குது, பியூரு. டபுள் கலர் வேரியண்ட்னா டபுள் கலரும் இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் இப்போ பூ மலரில், நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக அந்த இதெல்லாம் பூ மலர்ந்துடும். இதோட ப்ரைஸ் அப்படி கொடுத்துட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரிப்பன் கிராஸ். ரிப்பன் கிராஸ் அந்த பார்டருக்காண்டி செடிகள்லாம் லைன் அப் பண்ணி சோக்குக்கான வைக்கிற செடி. இது நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மினி எக்ஸரா, மினி இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்டரு அழகுக்கு தொட்டிலே வச்சு வளர்க்குற செடி தான். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபியாவில் இது ஒரு மினி. இது வந்து எப்பயுமே பூ இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம். இது மினி வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆகும். இது வந்து நம்மக்கிட்டையும் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ பீஸ் கேட்டாலும் நம்ம தந்துடுவோம். இது பார்த்தீங்கன்னா மல்பெரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 வரும். இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இது எப்படி அனுப்புவீங்க? இது வந்து அப்படியே ஓப்பன் பாக்ஸில் தான். ஓகே. இது வந்து டோர் டு டோர் வர முடியாது. நம்ம கொரியர் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் நம்ம போட்டு விட்டோன்னா ஓப்பன் பாக்ஸில் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், ஆப்கான் அத்தின்னு சொல்லுவாங்க. இது டெரஸில் வளர்க்குறதுக்கு ஏற்ற செடி தான் இதுவும். இது ஹைப்ரிட் வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா 150 ரேட் வரும். பிளான்ட் மட்டும் காயோடய இருக்குது, பிளான்ட் மட்டும் 150 ரேட் வரும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா போன்சாய் மாதுளை. போன்சாய் மாதுளையா? மாதுளையிலேயே மினியேச்சர் வெரைட்டி. ஓகே. சின்னது காயோட சைஸே இவ்வளோதான் வரும். இன்னும் கொஞ்சம் பெருசாகும், ஆனால் அது செடியிலே பழுக்கிறது தான். சைஸ் இதுக்கு மேலே வராது. கமலா ஆரஞ்சு. ஓகே. டேபிள் ஆரஞ்சு. இதுவும் நீங்கள் டெரஸில் வளர்க்குறதுக்கு ஏற்றது தான். ரொம்ப பெருசாலாம் ஆகாது செடி. இது பார்த்தீங்கன்னா 1.5 years ஓல்டு பிளான்ட் தான். பார்த்தீங்கன்னா அடினியம் டெசர்டட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 8 years ஓல்டு பிளான்ட்டு. ஆனால் இது அவுட்டோரில் தான் வைக்கிறதுக்காகவும் மணல்லையும் வாழக்கூடியது. 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வாட்டரிங் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான பூ அதுவே கிடச்சிரும். கிறிஸ்மஸ் பிளான்ட்டு
கார்டனிங் பிளான்ட்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நிலத்தில் வச்சா நம்ம ஹைட்டுக்கு போகும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸு 1 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் வாட்டரிங் பண்ணாலே போதும். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இது கிறிஸ்மஸ் பிளான்ட் தான் இதுவும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிலத்தில் வச்சா நம்ம எவ்வளோ ஹைட் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஹைட் போகும். அதே மாதிரி பாட்டிங் பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். வாடவும் வாடாது, சாகவும் சாகாது. தண்ணி மட்டும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 வரும். இந்த சைஸில் இருக்கிறது 250. இந்த சைஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரேஞ்ச் வரும். அதே இது பெருசு எடுத்திங்கன்னா 650 750 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஓகே, நீங்கள் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக மெயின்டெனன்ஸ் இல்லாத பிளான்ட்னா இது ஒன்று. இன்டோர் வைக்கலாம், ஷெமிஷேடு வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம். கார்டனிங்க்கு நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்டோர் வச்சிங்கன்னா 2 டேஸுக்கு ஒன்ஸ் வாட்டரிங் விட்டால் போதும். அவுட்டோர் வச்சிங்கன்னா டெய்லி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாட்ரு. ஷெமிஷேடில் வச்சா ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு தண்ணி விட்டால் போதும். இது ஷென்போ பூ, கிராஃப்டட் வெரைட்டி, கிராஃப்டிங் வெரைட்டி. இது பாட்லேயே வைக்கிறது. இது எல்லாமே பாட்டிங்கில் வச்சு பூ பூக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு சைஸில் வச்சாலே போதும். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பிளான்ட் நல்லா வளரும். பூ வந்து உடனே கிடைக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 வரும். இது வந்து 15 லிட்டர் கவரில் இருக்குது. கிராஃப்டட் தான். இது கூட டெலிவரி கேட்டால் இது கூட நான் அவைலபிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டெலிவரி. இது பார்த்தீங்கன்னா மினி ஃபைகாஸ். அதாவது இப்போ போன்சாய் ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ட் வந்து ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். இந்த பிளான்ட்டை வச்சு நீங்கள் வந்து எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கலாம். போன்சாய்க்கு இது ஒரு 5 இயர்ஸ் பக்கம் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அப்படியே போன்சாயாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதோட ரூட்டு இன்டோரும் வச்சுக்கலாம், அவுட்டோரும் வச்சுக்கலாம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம். இது தெரியும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும். அது நைட்டு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே பூ பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் கிடைக்காம தேடி அலைஞ்செல்லாம் வந்து வாங்குவாங்க. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட்டு. கார்டனிங்க்கு மெயினான பிளான்ட்னா இது சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்லா லைட் அடிச்ச மாதிரி தான் இருக்குது. லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸு. தண்ணி விட்டால் மட்டும் போதும். நீங்கள் ஃபெர்டிலைசர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இது நல்லா வளர்ந்து வந்த பிறகு நம்ம தேவைக்கேற்ப ஷேப்பில் வெட்டிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பு, காம்பவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப ஷேப்பில் இதை வெட்டிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கலாம். நம்ம ஒரு டாய் மாதிரி வேணா கூட நல்லா வளர்ந்த பிறகு இது வந்து வெட்டிக்கலாம். இது ஒரிஜினல் ப்ரீடு பச்சை காம்பு முல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள முல்லை வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முல்லை, சந்தன முல்லை மட்டும்தான் வருது. பால் முல்லை மட்டும்தான் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பச்சை காம்பு முல்லை ஒரிஜினல் ப்ரீடு, அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 40 ரூபீஸ்லேருந்து கவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸ்லேருந்து ஆரம்பித்து 180 ரூபீஸ் வரையும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இந்த செடியாக இருக்கட்டும், மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், ஜாதி பூவாக இருக்கட்டும், பிரம்ம கமலம், கிருஷ்ணா கமலம், எந்த செடி நீங்கள் ஒரு செடியாக இருந்தாலுமே இந்தியா முழுக்க நம்ம டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரையும் கொடுப்போம். ஸ்டாக் இல்லாட்டி ஒரு 5 நாள் 6 நாள் நீங்கள் டேட் சொல்லிடுவோம். அதுக்கு தக்கன மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியும் பார்சல் அனுப்பிச்சி விட்ருவோம். இது பார்த்தீங்கன்னா அக்லோனியம் வெரைட்டியில் இண்டோர் வாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். இண்டோர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். டைரக்ட் சன்லைட் இதுக்கு ஆகாது. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் கொடுக்குற வாட்டரிங்கை பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி இந்த வெரைட்டியும் அப்படி தான். இது இண்டோர் வச்சுக்கலாம், ஷெமிஷேடு வச்சுக்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் இது ஃபுல்லாகவே. அப்படி இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240, இது 120 அந்த மாதிரி ப்ரைஸ் வரும். ஓகே, இதுக்கு உரம் அதில் அதிகமாக படம் உரம்லாம் அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் தண்ணி மட்டும் விட்டால் போதும், பிளான்டேஷன் நல்லா வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை செண்பகப்பூ. ஓகே, இதுவும் ஹைப்ரிட் வெரைட்டி தான். செடி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet 200 feet தான் இருக்கும். இது டெரஸில் வச்சு வளர்த்துக்கிற மாதிரி தான். இதெல்லாம் அதிகமாக யாருக்கிட்டையுமே கிடைக்காது. இது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320 தான். இது ஒரு ரேர் வெரைட்டி, க்ரீன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதுதான் ஃப்ளவரிங்கு. இதுதான் பூவே, இதே பூவு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. க்ரீன் ரோஸு, வைலட்டு, நைட் குயினு, அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ, இந்த வெரைட்டி ரோஸ், அதாவது ரேர் வெரைட்டி ரோஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பீஸ் ரோஸ் கேட்டாலுமே நான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நான் டெலிவரி பண்ணுறேன். செடி நீங்கள் வந்த பிறகு எதுவும் டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது வாபஸ் எடுத்துக்கிறேன். பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்கனாலுமே நான் ரீபேமெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஹெர்பல் பிளான்ட்டு. ஹெர்பல் பிளான்ட்னா சீர் பச்சைலன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிச்சாலோ மேலே எது ரேசஸ் ப்ராப்ளம் வந்தாலோ இதை அரைச்சி தடவுவாங்க. தடவுனா அது சரியாயிரும். அதேமாதிரி இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு, பூச்சி, பல்லி, பாய்ச்சான் இது இருக்கிற இடத்துல வந்து எதுவுமே வராது. இதோட மனம் பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்கும். அதிகமாக எஸ்டேட்டில் நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அட்டைப்பூச்சி,
பாம்புகள் அந்த மாதிரி பல்லிகள் நிறையா வீட்டில் வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணுதுன்னா இந்த செடி ஒரு 4 செடி இருந்தால் அது வந்து அந்த பிரச்சனையே நம்மக்கிட்ட இருக்காது. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஒரு பீஸ் கேட்டிங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறேன். நான் மனோரஞ்சித பூ பார்த்தீங்கன்னா 5 நாள் பிடுங்கி வச்சு 5 நாள் இருந்தாலும் அது வாடவும் வாடாது, பூவோட மனம் அப்படி இருக்கும். இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து டெரஸ் கார்டனில் வளர்க்குறது தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 வரும். கொய்யா வெரைட்டி தாய்வான் பிங்க்கு டெரஸில் வளர்க்குறது தான். இது காய் நிறையா பிடிக்கும். ஒரு 6 மந்த் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா டெரஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளரும், நல்லா காய் கொடுக்கும். கிராப்டட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வெரைட்டியும் இருக்குது நம்மக்கிட்ட. சங்குப்பூவில் ஒரு 5-6 கலர் வெரைட்டி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து வைலட்டு அண்ட் ஒயிட்டு. வைலட்டும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைலட்டில் அடுக்கு வரும், ஒயிட்டில் பிங்க்கு கலந்த ஒயிட்டு, ஒரு 7-8 கலர் வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். டிராகன் ஃப்ரூட்டு இது நம்ம அவைலபிள் இருக்குது. நிறைய செடி வேணும்னா அங்கே வச்சுருக்கேன். இது 1-2 சாம்பிளுக்காண்டி வச்சுருக்கோம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்ரூட் கொய்யா. கலரு இலை காய் முதற்கொண்டு எல்லாமே பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். ஆனால் காயோட சைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 350 கிராம்லேருந்து 400 கிராம் சைஸ் வரையும் வரும். இது டெரஸில் வளர்க்குறதா. இது நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து ஒரு பீஸ் வந்து 150 ரூபா வரும். கிராப்டட் பிளான்ட் நான் சொல்கிறது. அது மாதிரி நெல்லி செடி, சிறுநெல்லி, இதெல்லாம் பல்காக கேட்டிங்கன்னா என்னால் 30 ரூபாலேருந்து 25 ரூபா வரையும் கூட நம்மளால் தர முடியும். 25லேருந்து 30 ரூபா வரையும் கூட நம்மளால் தர முடியும். அதே மாதிரி அரளிப்பூ செடியும் இருக்குது நம்மக்கிட்ட. அரளிப்பூவில் நம்மக்கிட்ட 6 கலர் 7 கலர் இருக்குது. பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, சாண்டல் கலர் இருக்குது. எல்லா வெரைட்டி கலரும் அரளியில் நம்மள்ட்ட கோல்டன் கலர் முதற்கொண்டு எல்லா வெரைட்டியுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிகே ஃபார்ம்ஸ். அரிகே ஃபார்ம்ஸ் இது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்டோரில் வந்து இப்போ ஸ்டாக் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இடத்துக்கு போனோன்னா இன்னும் நிறையா பிளான்ட்லாம் காமிக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் ஏரியா தனியாக வச்சுருக்கோம். நம்ம ஏரியா சைடு நமக்கு தேவைக்கு சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைப்போம். உங்களால் எவ்வளோ பிளான்ட் கேட்டிங்கனாலும் எங்களால் டெலிவரி பண்ண முடியும். அதுமாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கு, டெரஸ் கார்டன் ஒர்க்கு, நீங்கள் ஷெட் அமைக்கணும், சொட்டு நீர் பாசம் கொடுக்கணும், அந்த மாதிரி வேலையாக இருந்தாலுமே எங்கள் விவசாய நர்சரி டீம் சார்பில் இருந்து நீங்கள் இருக்க லொக்கேஷனுக்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபோன் போட்டு கூப்பிடுங்க, எங்கள் டீம் அமுச்சு வைப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் அமுச்சு விட்டு லொக்கேஷனை பார்த்துட்டு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது, என்ன மாதிரி பிளான்டேஷன் வருது, சொந்த வண்டியிலே வச்சு நம்ம கொண்டு வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் சொல்லி தருவோம். ஃப்ரீ எப்படி வளர்க்கணும், எப்படி இது பண்ணணும், அதுக்கு தகுந்த ஃப்ரீ டிப்ஸும், எப்படி ஃபெர்டிலைசர் போட்டால் எப்படி வளரும், அதுக்கு தக்கன ஒர்க்கிங்கும் நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு ரெகுலராக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு. 8 வருஷம் ஓல்டு பிளான்ட் போன்சாயி. அதோட விழுதுகள் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 இயர் விட்டிங்கன்னா விழுது வந்துடும். உங்களுக்கு பேனியன் ட்ரீ மாதிரி ஆயிரும். சின்ன மரத்து ஆலமரம் மாதிரி இருக்கும். ஆனால் அதோட பாட்டிங் சைஸே இவ்வளோதான். தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த பீஸும் நீங்கள் டெலிவரி கேட்டால் நாங்கள் ஒரு பீஸாக இருந்தாலுமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி முல்லை வெரைட்டி இருக்குது. இது ஃபுல்லாக பிங்க் எடிஷன் வெரைட்டி. இது ஃபுல்லாகவே செடி ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாரிஜாத பூ. டெரஸில் வளர்க்குறதுக்கு பாரிஜாத பூன்னு சொல்லுவாங்க. பூவோட மனம் வந்து பயங்கரமாக இருக்கும். வேணால் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். ஆமாம் பிரதர், நல்லாவே இருக்குது, மனமாக இருக்குது. இது நல்ல மனமாகவும் இருக்கும். இந்த பூ வந்து 2 நாளைக்கு வாடாது. மனமும் அதுக்கு தகுந்த மாதிரி 2 நாள் வரைக்கும் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் செண்டு மல்லி, ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. இது டெரஸில் வளர்க்குறது தான். இது நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரும். நான் சொல்கிறது எல்லாமே குட்டை ரக கண்டு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு பீஸ் கேட்டால் கூட நான் என்னால் டெலிவரி கொடுக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து எங்கனால இந்த வீடியோவில் எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டணும். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையுமே காட்டணும் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் தெரியும். கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா இவங்க கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து டெலிவரி அவைலபிளாக இருக்குது. எங்கே இருந்து பார்த்தாலும் சரி, இங்கேருந்து டெலிவரி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.